கர்த்தர் சொல்கிறார், இனி பாவம் வேண்டாம், இனி பாவம் செய்யாது. ஏன்னா பாவம் ஒன்றுதான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தடையா இருக்கிற ஒரு விஷயம். இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்போ சொல்கிறார்னா, ஒரு ஸ்திரீயை பாவத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அவ ஒரு பாவமான காரியத்தை செய்யிட்டு இருக்கும்போது அந்த பாவ காரியத்தை அவளை கண்டுபிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட இழுத்து கொண்டு வராங்க. ஏசப்பா வழக்கம் போல பிரசங்கம் பண்ணிட்டு தேவாலயத்துல போயிட்டு அந்த மாதிரி இருப்பார். அப்படி அவரை பிடித்து கொண்டு இந்த ஸ்திரீயை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி, இவளை இந்த பாவத்துல நாங்க பிடிச்சோம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா அவளை கல்லெடுத்து அடிச்சு கொள்ளணும், நீர் என்ன சொல்றீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, நீர் என்ன சொல்றீரு, நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி சொல்றீரு. அப்போ ஏசப்பா ஒன்றும் சொல்லல. கொஞ்ச நேரம் அவர் தரையில ஏதோ எழுதிட்டு இருந்தார், எழுதிக்கிட்டே இருந்தார். அப்ப ஜனங்கள் வந்து நீர் என்ன சொல்லுறீரு அப்படின்னு திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்க கேட்க ஆண்டவர் ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு சொன்னார். உங்கள யாரு பாவம் இல்லையோ, உங்கள யாருக்கிட்ட ஒரு துளி கூட பாவம் இல்லையோ, அவர்கள் முதலாவது கல்லெடுத்து அவளை அடிக்கட்டும், முதலாவது கல்லெடுத்து அடிக்கட்டும். ஏன்னா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாவத்துல பிடிக்கப்பட்ட ஜனங்களை கல்லெடுத்து அடிச்சு கொள்ளணும், இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாரு, உங்கள யாருக்கிட்ட சுத்தமா பாவம் இல்லையோ, யார் ரொம்ப பரிசுத்தமா இருக்கீங்களோ, அவர்கள் முதலாவது கல்லெடுத்து அந்த மனுஷியை அடிக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களா தன்னுடைய இருதயத்துல குத்துண்டவர்களாய் கிளம்பி போயிட்டாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்ப தேவன் பேசின அந்த ஒரு வார்த்தை அவர்களை இருதயத்தை கடிந்து கொண்டுருச்சு. அப்ப எல்லோருக்குள்ளுமே இந்த பாவம் இருக்கு. ஆனா வெளிப்பிரகாரமா எல்லோரும் தங்களை நல்லவர்களை போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாத. எல்லோரும் போய்விட்டாங்க. அப்ப ஏசப்பாவும் அந்த பொண்ணு மட்டும் தனித்து இருக்காங்க. அப்ப ஏசப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாங்க, யாருமே இல்லையா, எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்றா, ஆண்டவரே ஒருவர் உள்ள எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து, சரி எல்லாரும் தான் போயிட்டாங்களே, எப்பயாவது இவ தப்ப நம்ம சொல்லி இவரை கடிந்து கொள்வோம், தனியா இருக்கும் போதாவது கூப்பிட்டு திட்டுவோம். லைக் சில பேர் வந்து நீங்க பண்ண தவிர மற்றவங்க முன்னாடி சொல்லி கட்டுட்டாங்க, ஆனா தனியா கூப்பிட்டு போய் திட்டுவார்கள். ஆனா ஏசப்பா அந்த சான்ஸை கூட பயன்படுத்தாம, ஸ்திரீயே நானும் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், இனி பாவம் செய்ய. எவ்வளவு அழகா பாவத்தை அவர் உணர்த்திருக்காரு பாருங்க. மனிதர்கள் பாவத்தை உணர்த்தும் போது ரொம்ப இருதயத்தை காயப்படுத்துவாங்க. நம்ம பண்ண தப்புகள்ல ரொம்ப திரும்பி 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 சொல்லி சொல்லி கட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் ஏசப்பா அவர் எவ்வளவு அழகா பாவத்தை கடிந்து கொண்டார்கள். அது அவர்களுடைய இருதயத்தை பெருசா கிழிக்கல, ஆனா அவர்கள் பாவ உணர்வு அடைந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி விட்டார்கள். இதுதான் ஏசப்பாக்கு தேவை. நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை காயப்படுத்தணும் அவருக்கு அவசியம். அவருக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பாவம் இல்லாத சுத்தமான வாழ்க்கை இருக்கணும், அதுதான் அவருக்கு தேவை. அப்ப அவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. அப்பெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தான், இனிமே பண்ணாதப்பா. அந்த ஸ்திரீ அந்த வார்த்தை நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு அந்த வார்த்தை நிமித்தம் இருதயத்துல அந்த பாவ உணர்வு அடைந்து அவள் மணந்திருந்தாள். இயேசு போல ஒரு வார்த்தை போதும். அவர் அதே வார்த்தை மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டு, இனி பாவம் செய்யாது, பழைய காரியங்கள் போதும், கடந்த நாட்கள் போதும், இனி பாவம் செய்யாது, இனி பாவத்திற்கு இடம் கொடுக்காது, இனி பாவியாய் வாழாதேன்னு இயேசப்பா உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்க. பாவத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். பாவம் உங்களை தவறான வழியிலே நடத்திவிடும். பாவம் உங்களை அசுத்தமான வழியில் நடத்தும். பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்கும். பைபிள் எதை மரணம்னு சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிற மரணம்னா என்ன? சரீரத்திலேருந்து நம்ம ஜீவன் போவது மரணம். ஜனங்கள்லாம் நம்மள இந்த பூமியில வாழ முடியாத மாதிரி ஜனங்கள் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவார்கள். இதுதான் உங்களுக்கு தெரிந்த மரணம். ஆனா வேதம் சொல்கிற மரணம் வித்தியாசம். வேதம் எதை மரணம் சொல்லுன்னா, தான் உண்டாக்கின தகப்பன் கிட்ட இருந்து ஒரு மனுஷன் பிரிக்கப்படுவதுதான் மரணம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து பிரிக்கப்படுவது, அவர்கிட்ட இருந்து உங்களை முற்றிலுமாக விலக்கி எடுப்பதுதான் மரணம். லாஸ்டஸ் கல்லறையில வைக்கப்பட்டு ஏசப்பா அவரை வந்து எழுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, லாஸ்டஸ் தூங்கி கொண்டிருக்கிறான், போய் நம்ம அவனை எழுப்பிட்டுன்னு சொல்றாரு. லாஸ்டஸ் தூங்கி கொண்டா இருந்தாரு, அவர் மறிச்சிட்டார்ல. அந்த 12 வயசு பொண்ணை ஏசப்பா எழுப்பும் பொழுது சிறு பெண் தூங்கி கொண்டிருக்கலாம். நீங்க ஏன் வந்து இப்படி அவங்க எல்லாரும் அவ மறிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போயிட்டு அவங்க எல்லாம் அழுதுகிட்டு அவங்க எல்லாம் மியூசிக் பிளே பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாரு, அவர் தூங்கிட்டு இருக்கா, நீங்க எப்படி பண்றீங்க? ஆக்சுவலா உலக பிரகாரமா அவர் மறிச்சிட்டார்.
எங்கெங்கெல்லாம் உண்மையா நம்ம மறுச்சோம் நினைச்சோம் அந்த இடத்துல நான் இயேசுவை பயன்படுத்துற வார்த்தை அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அப்படிதான் இயேசுவை பயன்படுத்துவார். ஆனா அந்த இளையகுமாரன் கதையில இளையகுமாரன் தன்னுடைய தகப்பன் கிட்டேன்னு சொத்தெல்லாம் பிரிச்சு கேட்டுட்டு அவர் தூர தேசத்துக்கு போன போது அன்று சொன்னது, அவன் மரித்தான், அவன் உயிர்த்தான். அவன் மரித்தான், இப்ப திரும்ப வந்தான். அவன் மறிக்கல உலக பிரகாரம், அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆனா பைபிள் அவன் என்னன்னு சொன்னிச்சு, மரித்து போனான்னு சொல்லிட்டு. இதைத்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். பாவம் என்பதுதான் உண்மையான மரணம். பாவம் தான் இயேசுவையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ பிரயாசப்படுது. இனி பாவம் செய்யாதீர்கள். அது எதுவா வேணா இருக்கட்டும். இப்போ நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நிறுத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது பாவம். நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பாவம். ஸ்டாப். ஜீசஸ் saying to stop the sin which you are doing. அந்த பாவத்தை நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவர் ரொம்ப கடிந்து கொள்ள மாட்டார், ரொம்ப இது மாட்டார். பாவத்தை நிறுத்துங்க, மிச்சமா கர்த்தர் பார்த்துப்பார். மிச்ச வாழ்க்கையை ஆண்டவரே ஆசிர்வதிப்பார், ஆண்டவரே உயர்த்துவார், ஆண்டவரே மேன்மையாக்குவார். அவரே உங்களை பேசுவார், அவரே உங்களுக்காக வழக்காடுவார், அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் இனி சோர்ந்து போகாதீர்கள். பாவத்தை விட்டு ஓடுங்கள். துணிகரத்துல பாவம் செய்யாதீர்கள். பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். கர்த்தருக்கு அதுதான் வேண்டும். பாவத்தை நான் செய்வேன், இயேசுவை நான் சேவித்துக் கொள்வேன், உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பாவத்தை விட்டு விலகுங்கள். இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லைன்னா முடிவு மோசமா இருக்கும். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு அதுக்கான இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெயிப்போம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, அநேக ஜனங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, மோசமான பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ராஜாவே, இந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவே, அவர்கள் பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. என்ன செய்வது எது செய்வதுன்னு தெரியாம அப்பா, அவர்களால் அந்த பாவத்தை மேற்கொள்ள வெள்ளனும் தெம்பும் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தாலே அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. அபிஷேக நாதனே, ஆளுகை நிறைந்தவரே, இம்மானுவேலரே, தகப்பனே, கிறிஸ்துவே, யெகோவா ஈரே, உமக்கு நன்றி. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அப்பா, அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறார்கள். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உடைய வல்லமையினால் நிரப்பும், உடைய வல்லமையினால் அவர்களை நிறைத்தருளும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் நிறைத்தருளி அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக, அவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பீராக, அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. நீர் பெருக பண்ணுங்க, விசாலமான இடத்துல வைங்க ஆண்டவரே. அப்பா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இனி அவர்கள் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அதிசயக்கரம் அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. பாவம் இல்லாத தூய்மையான வாழ்க்கை கொடுங்க. அநேக பேர் பாவத்தை அறிக்கையிட்டு குத்துன்றவர்களா இவங்க கிட்ட அறிக்கையிடுறாங்க சுவாமி. ஒவ்வொருவரும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமினால் நிரப்புங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகளை மேன்மேலுமாக நீர் உம்மோடு கிட்டி சேர்த்து கொள்வீராக. தகப்பனை கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. மேன்மேலுமாக கூட இருங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகமே கூட இருக்கட்டும். ஆவியானவரே, உம்முடைய துணை இல்லாம பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது கேட்க ஒருவருடைய பரிசுத்தாவினால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.